गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாராஜ் நம் எல்லாருடைய குரு. அவருடைய பாதார கமலங்களில் சரணடைந்து இன்று அவருடைய ஸ்தானத்தில் இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி சமானந்தர் அவர்களின் பாதகமலங்களை நமஸ்காரம் செய்கின்றேன். பிறகு எங்களுக்கு கூட இருந்து அவர் கூட நானும் சுவாமி பூர்ணானந்தா அவர்களும் கூட இருந்து அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்கள். இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஏக ஸ்லோகி. கிம் ஜோதிஸ்தவ பாணுமான் அகனிமேம் ராத்திரௌ பிரதீபாதிகம் ஸ்யாதேவம் ரவிதீபதர்சனவிதௌ கிம் ஜோதிராக்யாஹி மேம் ஜக்ஷுஸ்தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீர்த்தியோ தர்சனேம் கிம் தத்ராஹமதோ பவான் பரமகம் ஜோதிஷ்ததஸ்மி பிரபோஹோம். இது ஏக சுலோகி. ஒரு ஸ்லோகத்தில் தத்துவத்தினுடைய சாரத்தை சொல்கிறது. முதல்ல நான் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். அதாவது நான் இந்த ஆசிரமத்தில் நிர்வாகமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சன்னியாச வாழ்க்கை இவங்கெல்லாம் சாமியெல்லாம் எடுத்து ரொம்ப காலம் கழிச்சு தான் எடுத்தேன். ரொம்ப ஜூனியர், அவருக்கெல்லாம் கூட ஜூனியர் தான் நான் சாமிக்கெல்லாம். இங்கே சாமி வகுப்பு எடுக்க சொன்னார். எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சது எப்படின்னா மதுரையில் சாமி என்னை வகுப்பு எடுக்க சொன்னார். இங்கே 4 பேர் 5 பேர் வருவாங்க. மதுரை அன்பர்கள் எனக்கு நல்ல ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் பண்ணி நல்லா ஊக்கத்தை கொடுத்தாங்க அந்த எடுக்கிறதுக்கு. எனக்கு அது ஒரு அடித்தளமாக அமைஞ்சு. அதுக்கு பிறகு திண்டுக்கல்லையும் நல்ல ஒரு அன்பர்களுடைய ஒரு ஆதரவு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக என்னால் என்னதே இருந்தாலும் ஒரு ஊக்கம் இருக்கணும். அன்பர்களுடைய சிஷியர்கள் மற்ற எல்லாரோட ஊக்கம் இருந்தால் தான் எடுக்க முடியும். அதனால் இந்த எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். இந்த ஏக சுலோகி ஏற்கனவே சாமிஜி சொல்லி ஒரு அந்தர்யோகத்தில் பேசியிருக்கேன். எங்கள் மதுரை அந்தர்யோகத்தில் பேசின ஞாபகம் இருக்குது எனக்கு. கேட்டதாக இருக்கலாம், இருந்தாலும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஆதிசங்கரர்கிட்ட பூர்வ ஜென்மத்தில் புண்ணியமும் செஞ்சுருக்கான், நிறையா சில பாபங்கள் இருந்திருக்கு, நோய் வந்திருக்கு, வெளியே போய் பகுப்பு கேட்க முடியலை. அப்போ சங்கரர் அந்த பக்கம் யாத்திரை வரும் பொழுது அவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4வது அத்தியாயத்தில் 3வது பகுதியில் 2வது மந்திரத்தின் சாரத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஸ்லோகத்தில் இந்த வேதாந்தத்தை சொல்கிறார் அவர். பிரகரணம். அதாவது ஏக சுலோகி. ஒரு ஸ்லோகத்தில் வேதாந்தத்தை சொல்கிறார் சங்கரர். ஒரு ஸ்லோகத்தில் சொல்லணும்னா நிறையா கேட்டிருந்தா தான் புரியும். மதுரை அன்பர்களும் திண்டுக்கல் அன்பர்களும் நிறையா கேட்டிருக்கீங்க, நிறையா புரிஞ்சிருக்கேங்கிற தைரியத்தில் நான் பேசுகிறேன். புரிஞ்சால் நல்லது, புரியாட்டாலும் புண்ணியம் உண்டு. அதனால் கேளுங்க சொல்கிறத. இதில் முகவரியாக சில அர்த்தம் பார்க்கணும், சில விஷயம் சொல்லணும். பிறகு சுலோகத்துக்கு அர்த்தம், பிறகு இதனுடைய முடிவுரையாக சில விஷயங்கள் இருக்குது. சுலோகம் சின்ன சுலோகம்தான், ஒரே சிம்பிளான அர்த்தம் தான். அதுக்குள்ளே முன்னாடி உள்ள சாதனை என்னென்னா, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாமி நிறைய யஜ்ஞமெல்லாம் சொன்னார், தர்மங்கள்லாம் சொன்னார். அது மாதிரி நம்மளுடைய மனிதனுடைய லட்சியத்தை 4ஆக சொல்லுவோம். புருஷார்த்தம் 4 லட்சியம்: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்கிறோம். 4 தான். நீங்கள் என்ன லட்சியமாக இருக்கட்டும் 4ல் முடிஞ்சு போயிடும். ஒரு மனுஷன்னா ஒன்று அர்த்தம், அடிப்படை தேவைகள் வேணும். பிறகு சுகத்தை அனுபவிக்கணும். பிறகு தர்மம் பண்ணணும், தர்மமாக வாழ்னா கடமையை செய்கிறது. பிறகு மோட்சத்தை அடையணும். இந்த 4க்குள்ளே எல்லாம் அடங்கும், வேறு இதை விட்டு போகாது. இந்த 4 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா, சாதன புருஷார்த்தம், சாத்திய புருஷார்த்தம்.
இந்த 4ல் ஒன்று தான் சாதன புருஷார்த்தம், தர்மம். அது ஒன்று தான் சாதனம், மிச்ச 4 சாத்தியம்தான். தர்மப்படி வாழ்ந்து தர்மப்படி நடந்து கடமையை தர்மப்படி செஞ்சால் அதில் கிடைக்கிறது அர்த்தம், காமம், மோட்சம். அதர்மப்படி வாழ்ந்தால் அது வேறு, அது கீழான வாழ்க்கைக்கு போயிடும். அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. தர்மங்கிறது சாதனை. சாத்தியம் என்ன? உண்ண உணவு வேணும், உடுக்க விட வேணும், எடுக்க இட வேணும், அது அர்த்தம். அந்த உணவு ஃபீஸ்ட் உணவாக இருந்தால் காமம். இருக்கிற இடம் சின்ன குடிசையாக இருந்தால் அர்த்தம், அது பெரிய பங்களாவாக இருந்தால் காமம். அர்த்தம், காமம், அதாவது அடிப்படை தேவைகளுக்கு அர்த்தம்னு பேர். அதுவே சுகத்துக்காகன்னு போனால் காமம். ரெண்டுமே எதில் கிடைக்கும்? தர்மத்தில் தான் கிடைக்கும். தர்மம்னா கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கர்மம் செயல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால கீதையில் சர்வ தர்மான் வரித்தியக்ஷன்னர், உன்னுடைய கடமையை விடுன்னு நிப்பாட்டிட்டு வான்னு சொன்னார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னதுக்கு தர்மத்தை விட சொல்லலை. தவம்னு ஒரு அர்த்தம் இருக்குது தர்மம்னு சொல்லி. எல்லா விஷயமா இருக்கட்டும், தர்மம் இல்லைன்னா அங்கே எல்லாம் ஓட்ட விழுந்துடும். இப்போ தாலி கயிறு இருக்குது, தாலி கயிறில் நீங்கள் சிவபெருமான் தொங்க விடுவாங்க, விஷ்ணு போடுவாங்க, ஏசுனா சிலுவை கூட அவங்க போடுவாங்க, எல்லாம் நிறையா இருக்கும். அதில் குண்டு போடாமல் இருக்கும், நிறையா இருக்கும். கயிறுலாம் பண்ண முடியுமா? நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்க, உள்ள மஞ்சள் கயிறு வேணும். அப்படி எல்லா விஷயங்களிலும் தர்மம் மூடிருவி இருந்தால் இந்த அர்த்தம், காமம், மோட்சம் கிடைக்கும். அது சாத்தியம், இது சாதனம். புரியுதா? 4 புருஷார்த்தம், அது 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சாதனை, எது தர்மம்தான் சாதனை. சாத்தியம் என்ன? உணவு வேணும், வாழணும்ல, அதுக்கு அடிப்படை தேவை. பிறகு இன்பத்தை தர்மமாக அனுபவிக்கலாம், பிறகு மோட்சத்தை அடையலாம். இந்த 3 சாத்தியமாக இருக்கு. இந்த செயலை தர்மத்தை நிஷ்காமியமாக செஞ்சால் 5 முக்கிய பலன் கிடைக்கும், காமியமாக செஞ்சால் 5 முக்கிய பலன் கிடைக்கும். நிஷ்காமமாக செய்யும்போது, தர்மமாக நிஷ்காமமாக செஞ்சால் முக்கிய பலன் மோட்சம். அது என்னென்னு பார்ப்போம். நீங்கள் காமியமாக எனக்கு வேணும், அர்த்தம் வேணும்னு சொல்லி காமிய கர்மம் எனக்கு பலனுக்காக செய்கிற மோட்சத்தில் 2ஆவது தூக்கி போடுவோம் அப்படின்னு தர்மமாக செஞ்சங்கன்னா என்ன கிடைக்கும்ன்றாருன்னா, முதல்ல அர்த்தம் கிடைக்கும், அது அடிப்படை தேவைகள் நிவர்த்தியாகும் கட்டாயம். பிறகு சில நேரங்களில் அர்த்தம் கிடைச்சாலும், உணவு கிடைச்சாலும் சில பேருக்கு சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. புரியுதா? நல்ல கோடீஸ்வரனாக இருப்பார், சாப்பிட நேரம் இல்லைம்பார். புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம், தர்மமாக இல்லைன்னு அர்த்தம், சாப்பிட கிடைக்காது. அதே மாதிரி ஒன்று அர்த்தம், தேவையான பொருள் கிடைக்கும், தேவையானதை பயன்படுத்துறதுக்கும் அந்த புண்ணிய தர்மத்தினால தான் கிடைக்கும். பிறகு இன்பம் தரும் பொருள் கிடைக்கும். பொருள் கிடைச்சா போதுமா? நல்ல ஸ்வீட்லாம் கிடைக்குது, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு, என்ன பண்ண முடியும்? அப்போ புண்ணியம் இருந்தால் தான் அதுவும் கிடைக்கும். அது தர்மம் இருந்தால் இன்பம் தரும் பொருள் கிடைக்கும், இன்பத்தை அனுபவிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். பட்டு மெத்த ஏசி ரூம் இருக்குது, தூக்க வாட்டி என்ன செய்வீங்க? கட்டாந்திரியில் விட தூங்கிடுறான். இன்பம் தரும் பொருள் இருக்கு, இவனுக்கு இன்பம் தரும் பொருளில் தூங்கிடுறான். இதே இன்பம் தரும் பொருள் இருந்து அதுலேயும் நம்ம பயன்படுத்துறதுக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். 4. 5 அந்த அனுபவிக்கிற சூழ்நிலையும் உருவாகும். தர்மமாக வாழ்ந்தா, தர்மப்படி காமியமாக செஞ்சால் கூட, எனக்கு இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், கடவுள்கிட்ட போய் கேட்டு பிரார்த்தனை பண்ணி வேணும்னு கேட்டால் கூட தர்மமாக இருந்தால்தான் அடிப்படை தேவைகள் கிடைக்கும், அடிப்படை தேவைகளை பயன்படுத்த முடியும், இன்பம் தரும் பொருள் கிடைக்கும், இன்பத்தை அனுபவிக்க முடியும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இது முக்கிய பலன். செக்கில் எண்ணெய் ஆட்டும் போது எண்ணெய் மாதிரி காமியமாக செஞ்ச அவாந்தர பலன் என்னன்னா சித்த சுத்தி கிடைச்சது. தர்மமாக வாழ்கிறோம்ல, மன தூய்மை கிடைச்சது. 2வது நிஷ்காமியமாக செஞ்சா, இதே செயலை நான் கடவுளுக்காக செய்கிறேன், என்னுடைய கடமைன்னு செய்கிறேன், கர்மயோகமாக செய்கிறேன் பார்த்தீங்களா, அப்படி செஞ்சால் முக்கிய பலன் 5, அவாந்தர பலன் 1. என்னன்னு சொன்னால், வாழ்வினுடைய லட்சியம் மோட்சம் என்பது தான் லட்சியம். இறுதி லட்சியம் இறைவனை அடைவது,
நம்மை புரிந்து கொள்வதுங்கிற புத்தி ஏற்படுமா? உங்களுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அந்த புண்ணியம் பண்ணதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ கிளாஸ் கேட்குறீங்க. இல்லாட்டி முடியாது. நிஷ்காமியமாக செஞ்ச புண்ணியம் இருந்தால் தான் வேதாந்த வகுப்புக்கு வர முடியும். இல்லாட்டி வர இந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி எந்த ஜென்மத்திலே நீங்கள் செஞ்சுருக்கலாம். செய்யலைன்னா இந்த வகுப்புக்கே வர முடியாது. முதல்ல இது ஒரு பலன் தருது, முக்கியமான மோட்சத்தை கொடுக்குற புத்தியோட நம்ம புத்தி வருது. ரெண்டாவது, இந்த உலகம் நிறைவை தராதுன்னு கடவுளை நாடனம், தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் என்ன வருது பார்த்தீங்களா? இது முக்கியமான ஃபஸ்ட்டு பலன். பிறகு இதை அடைவதற்கு ஞானம்தான் வழி. அதாவது நம்மெல்லாம் பூஜை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கடவுள் அடையணும் பூஜை பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எத்தனையோ அடியார்கள்லாம் இருக்காங்க. இறைவனை அடைவது, கடவுளை பார்க்கணும்னு சொல்லி அறக்கிறவங்களோட தான் பூஜை பண்ணாங்க. கடவுளை பார்க்கணும் பார்த்தாங்க, பார்த்து திருந்துறானா? வரல. ஆனால் கடவுளை பார்ப்பதுங்கிறது ஒரு சாதனை, இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு உயர்ந்த சாதனை தான். அதை விட ஞானம்தான் மோட்சத்தை தருங்கிற ஒரு எண்ணம் வர்றது தர்மத்தால் தான் வருமா. நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வர முடியும், இல்லாட்டி வர முடியாதுங்கிறார். ஞானம் இருந்தால் தான் வர முடியும். உங்களுக்கெல்லாம் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி உட்காரவே முடியாது. முடிவு பண்ணித்தான் நான் ஞான விஷயத்தை கேட்குறோம், அது ஒன்று. பிறகு அந்த குரு சாஸ்திரத்தில் இதுதான் நம்மளுக்கு பிரமாணம்ங்கிற நிச்சய புத்தி வருமா. அப்படி கேட்டுத்தான் நீங்கள் இவ்வளோ நாள் பாடம் கேட்குறோம், அது வரும். பிறகு அதுக்கு பிறகு குருவோடையும் இந்த புண்ணியம் வந்தாலும் கூட குரு கிடைக்காது, நல்லா சாஸ்திரம் கிடைக்காது. அந்த குரு சாஸ்திரத்தோடு இணைக்க வைக்குமா இந்த தர்மம், குரு சாஸ்திரத்தோடு நம்மளை இணைக்க வச்சிருமா. அதுக்கு பிறகு நிஷ்டை அடையும் வரை இது பயன்படும், ஞான நிஷ்டை அடை வரைக்கும் பயன்படும். இதெல்லாம் முக்கியமாக இந்த தர்மப்படி வாழ்கிறவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாமெல்லாம் அப்படி இருந்திருந்தாத்தான், கொஞ்சமாவது இருந்தாத்தான் இந்த சர்க்கிள்குள்ளே வர முடியும், இல்லாட்டி வரவே முடியாது. இது முக்கிய பலன். அவாந்தர பலன் என்னன்னா சொல்கிறார்ல, நீ என்னைய கதியாக வச்சு வந்தேன்னா உன்னைய நான் பார்த்துக்கிறேன்னு பகவான் சொல்கிறார் பார்த்தீங்களா. மிச்சம் அங்கே சொன்ன பாருங்கள், அடிப்படை தேவைகள், அதை கவனிச்சுக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு எனக்கு இதில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, அடிப்படை தேவை ஒன்றுமே இல்லை, எனக்கு காலிட்டு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் கேட்குறாரு, நீ போய் கேளு, காளி தருவாங்கிறார் அவர். நீ போய் காளிகிட்ட போய் கேளு, வீடு கஷ்டப்படுது, குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு கேட்குறாரு. இவரை போய் கேட்க சொன்னால் காளியை பார்க்கல, நான் எப்படி கேட்குறேன், நீ போய் காளி தரிசனம் பண்ணுங்கிறார். இவர் விவேகானந்தர் போகிறார், காளி காட்சி கொடுக்குது. எனக்கு தூய உள்ள வேணும், பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும்னு கேட்குறாரு. குடும்பம் கஷ்டப்படுது கொடுன்னு கேட்கல, வந்துடுறாரு, மறந்துடுறாரு. கேட்டையாங்கிறார், ஐயோ மறந்துட்டேனே அப்படிங்கிறார். இன்னொருக்கா போய் திருப்பி கேளுங்கிறார். ரெண்டாவது போகிறார், ரெண்டாவது போய் கேட்கும் பொழுது அப்பையும் மறந்துறார். எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், இதைத்தான் கேட்குறாரு. எப்படியே குடும்ப கஷ்டத்தை நீக்குன்னு கேட்கல. திருப்பி வந்தவுடனே என்னப்பா மறந்துட்டேங்கிறார். ஒன்னாலே கேட்க முடியலையே, என்னை எப்படி கேட்க சொல்கிறீங்கிறார் விவேகானந்தர். இல்லை, என் குடும்ப கஷ்டம் இந்த பாரு, இதுக்கு வந்துட்டே இல்லை, அடிப்படை தேவைகளுக்கு உன் குடும்பம் கஷ்டப்படாது போ அப்படின்றது. அது மாதிரி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கைன்னு வந்தவங்களுக்கு என்ன தேவையோ பகவான் ஏதோ ஒரு ரூட்டில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துருவார். இது அவாந்தர பலனாக கட்டாயம் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம், புரியுதுங்களா? இப்போ இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். இதெல்லாம் வந்ததுனால தான் அந்த சிஷ்யன் அவன் புண்ணியம் பண்ணி வந்ததுனால அவனுக்கு இதை சொன்னால் புரியும் சொல்லி ஒரு சுலோகத்தில் முடிச்சிட்டார் அவர். இப்போ என்னன்னு பார்ப்போம். இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் 5 கேள்வி இருக்குது, அது அடிப்படையாக வச்சுருக்கு. அது சுருக்கமாக பார்க்கணும். அதில் என்ன கேட்குறான்னா, ஜனகர் யாக்ஞவல்யர் 2 பேருக்கு உண்டான சம்பாவனை. ஜனகர் கேள்வி கேட்குறாரு, யாக்ஞவல்யர் பதில் சொல்கிறார். அதாவது பகலில் ஒளி தருவது எது? சூரியன். சூரியன் இல்லாத நேரத்தில் ஜோதி எது? ஒளி தருவது சந்திரன். பிறகு அக்னி. இந்த சந்திரன், சூரியன், அக்னி இல்லாத நேரத்தில் நல்லா இருட்டாக இருக்குன்னா ஜோதியாக இருப்பது, இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுவது வாக்கு. இருட்டாக இருக்கு, ஒருத்தர் தெரியலை, பேசுனா கேட்குமா இல்லையா, இருக்கார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் இருந்தால் தெரியும். சூரியன் இல்லாத நேரம் சந்திரன், சந்திரன் இல்லாத நேரம் அக்னி, அந்த 3 இல்லாத நேரம் வாக்கு. இந்த 4 இல்லாட்டி எது உனக்கு ஜோதியாக இருக்குது? நான் தேங்கிறான், ஆத்மாதான் ஜோதியாக இருக்கு.
நான் இருக்கிறது எனக்கு தெளிவாக விளங்குது. இது அங்கே பிருகதாரண்யத்தில் வருது. ஏன்னா நம்மளுக்குள்ளே பாருங்கள் எல்லாமே இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அக்னி இருக்குது, வெளிச்சம் இருக்குது. கனவு வாங்கும்போது நல்லா இருட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி கம்பளி நல்லா பொத்தி தூங்குறீங்க. கனவுல நல்ல வெயிலில் வெட்ட வெயிலில் போகிறீங்க, இல்லை சந்திரனுடைய வெளிச்சத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் உள்ளே வருதா இல்லையா? நம்மளுக்குள்ளே இருந்தானே வருது. கனவு உள்ளேருந்து வெளியே இருட்டாக இருக்குது, கனவுல எங்கேருந்து வருது? உள்ளேருந்தே வருது. எல்லா ஜோதியும் உள்ளேருந்து வருது. அங்கே உள்ளே அந்த ஜோதி ஒளிர் வைக்குது. இது அங்கே பிருகதாரண்யத்தில் வருது. இந்த ஸ்லோகத்தில் சுயம் ஜோதி, அதுக்குத்தான் பேர். அந்த சுயம் ஜோதி எப்படிப்பட்டதுன்னா, இந்த உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, இதுக்கு வேறாக இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் விளக்குறதுக்கு ஒன்று வேணும், அதை விளக்குறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. உள்ளேயே இருந்து எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு இருப்பது. அது ஒரு பொருளாக பார்க்க முடியாது, பஞ்சபூதத்தால் ஆனது கிடையாது. அது இந்த சுயம் ஜோதிங்கிறது. சுருக்கமாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், டைம் இல்லை. இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை ஒன்றா சொல்கிறேன், ரொம்ப எளிமையான ஸ்லோகம். அப்புறம் பார்த்துட்டு பார்க்கலாம். கிம் ஜோதிதஸ்வ ஸ்தோதிஸ்தவ தவ ஜோதிகி கிம், உனக்கு ஒளி எதுன்னு கேள்வி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிம் ஜோதிகி தவ, உனக்கு ஒளி எது? இவ்வுலகில் உனக்கு அறிவை அடைகின்ற விஷயத்தில் ஒளியாக இருப்பது எது? பானு மானகனி மே, பானுமான் அகனி மே, மேன்னா எனக்கு, அகனி பகலில், பானுமான் சூரியன், எனக்கு பகலில் ஒளியாக விளங்குவது சூரியன். எல்லாருக்கும் அதானே பதில் சொல்கிறான். இங்கே என்னன்னு தெரியுங்களா, எப்பயுமே சிஷ்யன் கேள்வி கேட்பான், குரு பதில் சொல்வார். சிஷ்யன் எனக்கு விளங்கலை சொல்லுங்கன்னு கேட்பான். அப்போ அவர் குரு சொல்வார், புரிஞ்சுக்கிடுவான். இங்கே குரு கேள்வி கேட்குறார், சிஷ்யன் பதில் சொல்கிறான். சிஷ்யனை கேள்வி கேட்டே புரிய வச்சிடறாரு. இங்கே குரு என்ன பண்ணுறாரு, சிஷ்யனை கேள்வி கேட்டே புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அப்படித்தான் வரும். என்ன சொல்கிறான்னு சொன்னால், உனக்கு ஒளி எது? அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எனக்கு அகனி பகலில், பானுமான் சூரியன், எனக்கு பகலில் ஒளியாக விளங்குவது சூரியன். பகலில் நம்ம சூரியன் இல்லாட்டி பார்க்க முடியுமா? சூரிய வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாம் நடக்குது. சரி, அடுத்த கேள்வி. ராத்திரவ் இரவில் பிரதிபாதிகம் தீபம் முதலியவைகள், இரவில் உனக்கு என்னன்னு கேட்குறார் அவர். என்ன இங்கே ராத்திரவன் மட்டும் வருது, நம்ம சேர்த்துக்கணும். இரவில் உனக்கு ஜோதியது, பகலில் சூரியன்ப்பா, சூரியன் மறைஞ்சாச்சு, அப்போ நீ எதை வச்சு பார்க்குற கேட்குறார். அப்போ இவன் என்ன சொல்கிறான், சந்திரன் தீபம் முதலியவைகள், தீபம் முதலியவைன்னு சொல்லிட்டான். தீபம் சந்திரன் நட்சத்திரம் முதலியவையில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். பிறகு 1வது வரியில் 3வது வாக்கியம் பாருங்க. கிம், அதாவது சியாதேவம் சியாத் ஏவம், ஏவம் சியாத், இவ்விதம் இருக்கட்டும். முதல்ல சொல்றார், இவ்விதம் இருக்கட்டும். ரவி தீப தர்சன விதௌ, ரவி சூரியன், தீபம் முதலியவை, தர்சன விதவ் அறியும் விஷயத்தில், இந்த சூரியனையும் தீபத்தையும் சந்திரன் முதலிய எல்லாவற்றையும் அறிய விஷயத்தில், கிம் ஜோதிகி, எதுப்பா உனக்கு ஜோதியாக இருக்குன்னு கேட்குறார். இதெல்லாம் மற்றதை காமிக்குது, இதை நீ எதை வச்சு பார்க்குற, உனக்கு இதை காட்டுறது எது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எனக்கு எனக்கு ஆக்கியாகி சொல் அப்படிங்கிறார். அவன் சொல்கிறார், சக்ஷுகு கண்ணிலாட்டி பார்க்க முடியுமா? சில நேரங்களில் சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, சூரியனை விட பெருசு கண்ணா. அந்த கண்ணுக்கு தேவதையே சூரியன் தான். என்ன, ஆனால் சூரியன் என்றைக்குமே இருளை அறியாது. அந்த சூரியனையும் அறியும் கண்ணை, இருளையும் அறியும். சந்திரன் தீபம் எரியுது எரியலை, சந்திரன் இருக்கு இல்லை, சூரியன் இருக்கு இல்லைன்னு காட்டுறது எது? சூரியனை விட பெருசு எது? கண்ணுன்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு ஆதாரமாக இருக்க சூரிய பகவான் ஒரு தத்துவம் இருக்குது, நம்ம அதை சொல்கிறது இல்லை. சாதாரண சூரியன்கிறது கண்ணு அதை விட ஒரு சக்தி. ஏன்னா இது இருளையும் அறியுது ஒளியும் அறியுது. நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தர் பெட்ரோமாக்ஸ் லைட் இருக்கு பார்த்தீங்களா,
முதலாளி சொன்னாராம், இருட்டு இல்லாத இடத்துல வச்சுட்டு வந்துட்டார், இருட்டாக இருக்க இடத்துல வச்சுட்டு வந்துட்டார், இருட்டாக இருக்க இடத்துல பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டை வச்சுட்டு வந்துட்டார். இவன் 1 மணி நேரமாக சுற்றிட்டு ஒரு இடம் கூட இருட்டுலேன்னு கொண்டாந்து வச்சுட்டான். நான் திருப்பி அது கொண்டு போகிற இடத்துல எப்படியா இருட்டு இருக்குமா? இருட்டு. அது மாதிரி சூரியன் இருளை தேடினா பார்க்கவே முடியாது. ஆனால் கண்ணை இருளையும் அப்போ சக்ஷுகுன்ட்டார். அந்த சூரியனையும் தீபத்தையும் அறிவது கண். அடுத்த கேள்வி, தஷ்ய அந்த கண்ணுக்கு நிமீலனாச்சி மூடியிருக்கும் சமயத்தில் கிம் எது? கண்ணு மூடி இருக்கும்போது உனக்கு ஜோதியாக அதுப்பாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறார்? தீஹி புத்தி எண்ணங்கள். கண்ணை மூடி இருக்கும்போது எவ்வளவு எண்ணம் கற்பனை பண்ணுது, எண்ணங்கள் நிறைய வருது. அந்த எண்ணம் இந்த எண்ணம் எல்லாத்தையும் மனக்கோட்டை கட்டுறோமா இல்லையா? கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா என்னென்ன விஷயம் வேணுமோ அத்தனையும் நினைக்கலாம். கனவு கூட எண்ணங்கள் மூலமாக தான் வருது. அப்போ கண்ணு மூடி இருக்கும் பொழுது உனக்கு எது ஒளியாக இருக்கிறது? தீஹி எண்ணங்கள். அடுத்து கேட்குறார், தீயக தர்ஷனே கிம்? தியக தர்ஷனே கிம்? அந்த புத்தியை அந்த எண்ணங்களை அறிவது எது? அவன் சொல்கிறான், தத் அகம், அது நான் தான்ங்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்? அந்த எண்ணத்தையும் அறிவது எது? நான் தான். நல்ல எண்ணம் வந்திருக்கு, கெட்ட எண்ணம் வந்திருக்கு, நான் அங்கே போனேன், இதை நினைக்கிறேன், என் மனசில் கோபம் வந்திருக்கு, இப்போ பொறுமையாக இருக்கேன், எல்லா எண்ணத்தையும் அறிவது எது? ஏதோ உள்ள ஒன்று இருந்து அறியுது. இதெல்லாம் அறியப்படும் பொருளாக ஆகிவிட்டது. அப்போ எண்ணத்தையும் தெரிவிப்பது எது? எண்ணம் எல்லாத்தையும் தெரிவிக்குது. ஆனால் அந்த எண்ணத்தையும் பார்த்து எனக்கு இந்த எண்ணம் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணமே இல்லைன்னு ஒன்று சொல்லுது, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு சொல்லுது. கனவுல இருந்ததையும் ஒன்று பார்த்து சொல்லுது, கனவுல இப்படியெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி. கற்பனை கோட்டை எத்தனையோ கட்டிக்கிட்டு இருக்கேன், அதையும் ஒன்று பார்த்து சொல்லுது. வெளி விஷயங்களையும் பார்த்து சொல்லுது. இது எல்லாத்தையும் பார்க்கறது நான்கிறான். அது நான் இவன் சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்? குரு கேட்கும்போது எல்லாம் யார்? நான் தேங்கிறான். நீங்கள் உலகத்தில் எதை தெரிஞ்சுக்கிறணும்னாலும் ஒரு இந்திரியம் கட்டாயம் வேணும், இல்லாட்டி என்ன வேணும்? மனசு வேணும். நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நல்லா இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு வேணுமா? 5 இந்திரியங்கள் வேணுமா? கண்ணில் பார்த்தே நான் இருக்கேன்னு தெரியணுமா? இல்லை நான் சத்தம் போட்டு நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு இன்னொருத்தர் சத்தம் போடலாம். நான் இருக்கேன் நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கும் தேவையில்லை, சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இருட்டு ரூமில் கண்ணை மூடி உட்காந்தா நான் இருக்கேங்கிறதுக்கு எனக்கு சுயமாக விளங்குகிறேன். அதனால் சுயம் ஜோதி பிரமா, சுயம் ஜோதி தானாக விளங்குவது அப்படிங்கிறார். அது நானேன்னு யார் சொல்லிட்டான்? இவன் சிஷ்யன் சொல்லி விட்டான். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குரு திருப்பி சொல்கிறார். இந்த கேள்வி முடிஞ்சவன குரு என்ன சொல்கிறாருன்னா, அதக ஆகவே பவான் பரமகம், நீ மேலான ஜோதிகி, நீ மேலான சுயம் ஜோதிகிங்கிறார். இவன் சொன்ன உடனே என்ன சொல்லிட்டார்? அதுதான்ப்பா நீ சுயம் ஜோதி, நீ தான் மேலான ஜோதி. ரொம்ப சின்ன சுலோகம், சாதாரண சுலோகம். ஆனால் அது இந்த தத்துவம் அசிங்கிற வார்த்தையில் துவங்கிறதுனுடைய அர்த்தத்தை இங்கே சொல்லுது. தத்தை சொல்ல நான் அகம் பிரம்மாசிங்கிறதுல அகம் இருக்கு பார்த்தீங்களா, அகத்தினுடைய விளக்கம். அகம்தான் எல்லாவற்றையும் அறிவிப்பது, எல்லாவற்றையும் விளங்கச் செய்வது. சூரியனையும் நான் இல்லைன்னு வச்சுங்க, அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுங்க, உலகம் இருக்குன்னு யார் சொல்லுவா? இப்போ நீங்கள் நல்லா மயக்கம் அடைஞ்சிட்டீங்க, உங்களை பொறுத்தவரை உலகம் இருக்கா? இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் உலகம் இருக்கா? ஏன்னா அங்கே நான்கிறது அங்கே ஒடுங்கி இருக்குது. நான்கிற வெளிப்பட்டாத்தான் இந்த உலகம் இருக்குங்கிறதே சொல்ல முடியும். இப்போ உலகம் இல்லைங்க, நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் தெரியல, அவருக்கு தெரியுது, அவர் முடிச்சுக்கிட்டு இருந்தால் தானே தெரியுது. அந்த உணர்வு வெளிப்படும் பொழுது உலகமே தெரியுது. இந்த எல்லாவற்றையும் அறிவிப்பது ஜோதியாக இருப்பது எதுன்னு சொன்னால் நானே, அந்த தத்துவமே அப்படின்னு சொல்கிறார். குரு உடனே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், அப்படி சொன்ன உடனே இவன் சொல்கிறான், சிஷ்யன் சொல்கிறான், ததஸ்மி பிரபோகோ, தத் அஸ்மி பிரபோகோ, பிரபு அவர்களே, குருநாதர் அவர்களே, அகம் தத் அஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன்ட்டான். அவர் என்ன சொல்லிட்டாரு? குரு என்ன நீதே சுயம் ஜோதின்ட்டார். இவன் என்ன பண்ணிட்டான்? ஆமாம் நான் தான் சுயம் ஜோதி, நான் தான் கடவுள்ட்டான், நான் தான் அந்த தத்துவம். அவர் சொன்ன உடனே அதை உணர்ந்து இவனும் சொல்லிட்டான். இதெல்லாம் சும்மா முதல்ல கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். சரி, இதை பார்த்தாச்சு, கேட்டாச்சு, இதை எப்படி நிலைநிறுத்துறது? அதுக்கு சில சாதனைகள். இதை என்னன்னா, இந்த வேதாந்தத்தில் ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்று வரும். நாம் என்னதான் படித்தாலும், தத்துவம் புரிஞ்சாலும், எந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தால் கூட ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அது இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் இந்த வேதாந்தத்தை கேட்குறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? குருவை முழுசாக சார்ந்திருக்கணும். குருவையும் சாஸ்திரத்தையும் முழுசாக சார்ந்திருக்கணும். அதுக்கு பேர் சிரவணம். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சிரவணம். சரி, நல்லா கேட்டோம், வேதாந்தமெல்லாம் கேட்டாச்சு. அதுக்கு பிறகு மனனம்னு ஒரு சாதனை இருக்குது, தெரியுங்களா? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். மனனத்துக்கு குருவை பாதி சார்ந்திருக்கணும், நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இதில் சந்தேகமெல்லாம் போகும். சிரவணத்திலேயே சிரவணம் மனனம் சில நேரங்கள் சேர்ந்து தான் வரும். ஏன்னா கேள்வியை காலம்னு வருவீங்க, நல்லா வீட்டில் சிந்திச்சுட்டு சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குரு அந்த கேள்வி பேர் அவரே அந்த அடுத்த கிளாஸில் சொல்லிடுவார். அப்போ அந்த மனனமும் நிறைவேறும், அந்த சிரவணத்திலே மனனமும் நிறைவேறும், கிட்டத்தட்ட சேர்ந்து வரும். ஆரம்பத்தில் மனனம் இருக்காது, 100% குரு சாஸ்திரம் தான். ரெண்டாவது, இந்த சிரவணமும் மனனமும் சேர்ந்து வரும். நம்மளுடைய முயற்சி பாதி இருக்கணும், குருவுடைய துணை பாதி இருக்கணும். ஒரு குழந்தை நடு ரோட்டில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் வண்டி வருது நேரம், திடீர்னு கூட தவந்துட்டு அண்டர் ரோட்டுக்கு வந்துருச்சு. எல்லோரும் என்ன யாராவது திட்டுவாங்களா? எல்லோரும் இறங்கி அந்த குழந்தைய தூக்க போவாங்க. ஏன்னா அந்த குழந்தை மற்றவங்களை சார்ந்ததே இருக்குது. இதே பெரிய ஆள் வேணும்னா என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. ஏன் அவன் சார்ந்து இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆரம்ப சிரவணத்தில் நம்ம சார்ந்து இருக்கோம், மனனத்தில் பாதி சார்ந்து இருப்போம், பாதி சார்ந்திருக்கும். நிதித்தியாசனத்தில் முழுசாக நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ பண்ணும் பொழுது என்ன வரும்னா, சிலதோர் கவனமின்மை வருங்கிறார். என்ன கவனமின்மைன்னா, நான் நல்லா கேட்டேன்ப்பா, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, சாமி சொன்னார் நகம் பிரம்மாஸ்மின்னு ஒரே வார்த்தைன்னு புரிஞ்சு போச்சு, இனிமேல் கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு கவனமின்மை. இல்லை, ஜபமெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டு, கோயில் பூஜையெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதிலேருந்து கொஞ்சம் கவனமின்மையில் வருவோம். ஜபமெல்லாம் கடைசி வரைக்கும் கொஞ்சமாவது பண்ணணும்பாங்க, வழிபாடை நிறுத்தக்கூடாதும்பாங்க. தேவ ஐக்கியம்னு சொன்னார்ல சாமி, தேவ ஐக்கியம் எப்பயுமே இருக்கணும். ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போம், அவ்வளோதானே ஒழிய முதல்ல ஆரம்பத்தில் அதிகமாக கொடுப்போம். அதில் எல்லாவற்றிலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அசால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேட்குறதவே நிறுத்திடுவோம். கேட்டேன், புரிஞ்சு போச்சு, எதுக்கு நான் நீ வகுப்புக்கு போய்கிட்டு, அப்படி இருந்தோம்னு சொன்னால் நிதித்தியாசனம் வரைக்கும் அதை கேட்கணும், கவனமாக இருக்கணும். மானித்துவம், கர்வம் வருமா? இப்போ ஒருத்தர் பணம் நிறைய சம்பாரிச்சிருக்கார், கோடிக்கணக்கில், நான் பெரிய பணக்காரன், கர்வம் வந்துடுது. கர்வம் வந்தாலே போயிரும்பாங்க. பணம் போயிடுச்சுன்னா கர்வமும் போயிருமா இல்லையா? அதே ஒரு பெரிய பதவி இருக்குது, அதில் ஒரு கர்வம் வருது, பதவி போயிடுச்சுன்னா நல்லா படித்து தத்துவம் புரிஞ்சாச்சு, போகுமா? அறிவு போகுமா? போகாது. அது ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமையும் ஏமா படைத்துங்கிறாரு. அந்த கல்வி போகாது, அப்போ கர்வமும் போகாது. அதனால தான் சாமி கிளாஸுக்கு வர்றதில்ல, வேதாந்தம் படிக்கிறது இல்லை. எதுக்கு படிச்சுக்கிட்டு கர்வம் வந்துக்கிட்டு, அப்படி கிடையக்கூடாது. சைடு எஃபெக்டாக வரும். நம்ம பயிரை வளர்க்கும் போது களை மாதிரி வரும், அது இந்த கர்வம் வரும். நான் ரொம்ப படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் வரும். வித்யா ததாதி வினயம்பாங்க. அறிவு பணிவத்தையும் கொடுக்கணுமா, கர்வத்தை கொடுக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அதில் என்ன பண்ணணும், அதில் இருக்கணும். பிறகு கீர்த்தி, புகழ். இந்த புகழ் இது மாதிரி உலகத்தில் ஒரு போத வஸ்து எதுவும் கிடையாது. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் சண்டை போடுறது எதுக்கு? பதவிக்கும் போட்டிக்கும் அடிக்கிறது எதுக்குன்னா, மதுவுக்கு கூட ஒருத்தன் அடிமையாகி வெளியே வந்துடுவான், பெரிய போதை வஸ்துலேருந்து கூட வந்துடுவான். புகழுக்கு அடிமையாயிட்டா அவன் அதுலேருந்து விலகிறது ரொம்ப கஷ்டம். யார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புகழினுடைய தன்மையை புரிஞ்சு ஒருத்தன் புகழ்றான்னு வச்சுக்கோங்க, கவனமாக இருக்கணும். இகழ்ந்தா கூட நம்ம பேசாமல் கேட்டுக்கலாம். ஒருத்தன் புகழ்ந்தான்னா அங்கே கவனமாக இருக்கணும். நாம் ஏன்னு சொன்னால், புகழும் பொழுது உண்மையாக இருந்தால் கூட நாம் அது கடவுளுக்கு புகழ் வரும். ஒரு குருட்ட போகிறதே, குருவுக்கு புகழ் இருந்தால் தான் குருட்ட போவோம், இல்லாட்டி போக மாட்டான்.
அப்போ நம்ம புகழை கண்டுக்கிறாமல், நம்ம புகழை எதிர்பார்த்து செய்யாமல் அதுவாக புகழ் வந்தால் கண்டுக்கிறாமல் போயிடுவோம். புகழை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்ணோம்னா என்ன பண்ணுவான்? மதுவை விட புகழுக்கு அடிமையாயிடும். வேதாந்தம் படித்த உடனே என்ன ஆகும் தெரியுமா? அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள்கிட்ட எப்படி இருக்கும். அதனால் புகழெலாம் வரும், நிறையா சொல்லுவாங்க செய்வாங்க. அந்த புகழுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். இந்த இதுலேயும் ஒரு சைடு எஃபெக்ட் அது, அதில் கவனமாக இருக்கணும். பிறகு தவம். நாம் ஒரு நிறைய சாதனை பண்ணியிருப்போம். அந்த சாதனையெல்லாம் என்ன பண்ணுவான்? இனி தேவையில்லைன்னு விட்டுருவோம். ஒரு பலன் கிடைச்ச உடனே. ஒருத்தர் ரிஷிகேஷ்க்கு இங்கேருந்து நடந்தே போனாராம். நடந்தே போயிருக்கார். நடந்து போன உடனே ரொம்ப மொழியே தெரியாது, வேறு மொழியே தெரியாது, இருந்து நடந்து கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துட்டாராம். அதை பார்த்து அங்கே இருக்க அன்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இவ்வளோதான் தவம் பண்ணி நடந்து வந்திருக்காருன்னு சொல்லி அவர் திரும்பி பத்ரிநாதருக்கு நடந்து போகிறேன்னாராம். பத்ரிநாத் நடந்து போகிறேன்னு சொல்லி இவங்க பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் இப்போ நடந்து வந்தனுடைய தவத்தி பலன் என்ன பண்ணிச்சு? பணம் கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணார்? நான் வந்ததனுடைய பலன் வந்து எனக்கு பணம் கிடச்சுன்னு திருப்பி ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் பண்ணிட்டார். தவத்தை விட்டார். அது தவத்தினுடைய பலன் கிடச்சோன்னு தவத்தை விட்டுருவோம். அது கூடாது. நம்ம என்ன சாதனை பண்ணால் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிறகு அபரிக்கிரகம், பொருள்களை சுருக்கமாக வச்சுக்கிறது, கேட்டு பெறாமல் இருக்கிறது. பொதுவாக இது சன்னியாசிக்கு முக்கியமாக, சன்னியாசிக்கு கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொடுத்தா வாங்கிக்கிறணுமா. மற்றவங்களும் பொதுவாக ஓரளவுக்கு அதில் இருக்கலாம். பிறகு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தல். இந்த வயதான பிறகு சாமி சொன்னார்ல, வயசான பிறகு வீட்டில் பிரச்சனை என்னென்னா நொய்ன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கியாதாத்தா, பேசாமல் இருக்க மாட்டியாம்மா வேற சொல்கிறானா இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. சாமி 4 இந்திரியம் அடங்கும், நாவடங்க 4 அடங்கும்பாங்க. அதாவது நாக்கு ஒன்று அடக்கியாச்சுன்னு மிச்சம் 4 இந்திரியம் அடங்கும். 4 இந்திரியம் அடங்கினதுனால நீங்கள் வயசானவங்களை பாருங்கள், ரொம்ப வயசாக பெட்டில் இருப்பார், பேச்சை குறைக்க மாட்டார், சாப்பாடை குறைக்க மாட்டார், ருசியாக கேட்டுக்கிட்டு இருப்பார், எதாவது கேட்டுக்கிட்டு இருப்பார், பேச்சு குறையாது. கண்ணு சரியாக தெரியாது, காது கேட்காது. சாமி சொன்ன விஷயங்கள். அதனால் பேச்சை வந்து கவனமாக, பேசாமல் இருக்கிறது ஈஸி, அதிகமாக பேசுகிறது ஈஸி, அளவாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கணுங்கிறார். பிறகு தனிமை. தனிமைங்கிறது முழுமையான தனிமையும் கூடாது, அதுக்காக கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்பப்போ தனிமை பழகணும். சில பேர் வந்து முழுமையான தனிமையில் இருக்கு, சாதனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவஸ்தைப்பட்டு வந்திருக்காங்க, தன்னுடைய சாதனை இழந்திருக்காங்க, மனநிலை இழந்திருக்காங்க. அப்பப்போ தனிமை வேணுமே ஒழிய முழுமையான தனிமை கூடாது. அதே நேரத்தில் சங்கமும் கூடாது. ரொம்ப பார்த்தாலும் ஒரு கூட்டத்தோடையே இணைஞ்சிக்கிட்டு இருக்குது. சன்னியாசிகள் வந்து அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், என்னது, யாத்திரை போய்கிட்டே இருப்பாங்க. சாதுர்மாசியை வரும் 4 மாதம் தான் ஒரு இடத்துல தங்குறது. அந்த டயத்தில் மழை காலத்தில் மிச்சமெல்லாம் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே போனால் அங்கே இருக்க பக்தர்கள், இவர் வந்து எங்கள் குடும்ப சாமியாருன்றாங்க. அவங்க யார்? சாமியாருக்கு அப்படி ஒரு அந்தஸ்து. அவர் குடும்பத்தை விட்டு வந்துட்டார், இவர் குடும்ப சாமியார். அவர் இப்படி பேர் என்ன பண்ண முடியும்? சங்கம் வச்சா அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு போய்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த சங்கம் கூடாது, முழு தனிமையும் கூடாது. பிறகு எல்லாவற்றிலும் உணவு, உறக்கம், செயல், இந்த 3லையுமே பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கணும். 4வது அஹிம்சை. கடைசி 9 அஹிம்சை மிக முக்கியம். இந்த அஹிம்சைங்கிறது வாக்கு, மனம், காயத்தால் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்லை சாமி, நான் உடம்புனால கஷ்டப்படுத்த மாட்டேன், ஏன்னா எனக்கு பலம் கிடையாது. ஆனால் வார்த்தை விட்டேன்னா சில பேர் பாருங்கள், உடம்புனால கஷ்டப்படுத்த மாட்டாங்க, வார்த்தை அப்படியே போய் தைக்கிறது மாதிரி. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ட்டார் வள்ளுவர். ஏன்னா அந்த நாக்குனால நிறையா பேர் புண்படுத்திடுவாங்க. சாமி, நான் வைக்கிறதும் கிடையாது, வாக்குனாலையும் புண்படுத்துறதும் கிடையாது, ஆனால் உடம்புனாலையும் புண்படுத்துறது. ஆனால் மனசுக்குள்ளே அது நாசமாக போட்டு நினைப்பேன். அது பழிக்கும். நீங்கள் நினைக்காதீங்க, அது யாராக இருந்தாலும் ஒருத்தன் கெட்டு போகணும்னு சொல்லி தீவிரமாக நினச்சிங்கன்னா கொஞ்சமாவது பாதிக்கும். அவனுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, எல்லோரும் நினச்சிங்கன்னா பாதிக்கும். நம்ம மனசுனால நிறையா பேர் புண்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வரக்கூடிய போட்டி, பொறாமை, சிந்தனைகள்னால மனசுனாலையும் புண்படுத்துகிறோம். இந்த நிதித்தியாசன சாதனையில் மனசுனாலையும் புண்படுத்தக்கூடாது, மனசுனால யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. குழந்தைகளை கண்டிக்கிறது, சமுதாயத்தில் அதர்மங்களை கண்டிக்கிறது வேறு, அது அகிம்சையில் செய்யக்கூடாது, அது தர்மம் அது. ஆனால் பொதுவாக நம்ம சுயநலத்துக்காக ஒருத்தர் ஹிம்சப்படுத்தக்கூடாது,
அது உடம்புனாலேயும் கூடாது, வாக்குனாலேயும் கூடாது, முக்கியமாக மனசில் கூடாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனசில் துன்பப்படுத்துகிறோம். சாமி சொல்வார், பணம் கொடுக்குற விஷயத்தில் கூட உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டி 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஆசிரம டொனேஷனுக்கு சொல்வார். இல்லாட்டி ஆசிரமம் நல்லா வளரட்டும், அந்த ஆசிரமத்தில் கஷ்டமெல்லாம் மனசார நினைங்கம்பார். மனசார நினைங்க, அது போதும் பாரு, இங்கே கொடுக்கணும் அவசியம். ஏன்னா அந்த எண்ணமே என்ன ஆகும், பழிச்சிரும் பாரு. அதனால் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்மளுக்கு கெடுதல் பண்ணுவான், அவன் அழிஞ்சே போகணும்னு நினைப்போம். இருக்கா இல்லைங்களா? அவன் அழிஞ்சே போகணும்னு நினைப்பான். ஏன்னா நம்மளுக்கு துயரத்தோடு கொடுத்துருக்கான். நம்மளை வந்து எழுத்து சண்டைப்பட சக்தி இல்லை, வையவும் முடியாது, வஞ்சா திருப்பி வேறு மாதிரி ஆயிரும். மனசு நினைப்போம். அதுவும் கூடாது. இந்த மாதிரி பண்புகளெல்லாம் கடைப்பிடிச்சோம்னு சொன்னால், இந்த ஒரு சுலோகத்தில் படித்தோம் பார்த்தீங்களா, இந்த கருத்து நம்ம மனசில் நிற்க. இது எதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? கடோபனிஷத்தில் 2வது அத்தியாயம் 3வது பகுதியில் 11வது மந்திரத்தில் இந்த 9 சாதனைகள் சொல்கிறார். கவனமாக இருக்கிறது, வித்யா கர்மம் வராமல் இருக்கிறது, புகழுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது, தவத்தை விடாமல் இருக்கிறது, அப்பொருள் அதிகமாக வச்சுக்கிறாமல் இருக்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது, முழுமையாக தனிமையிலும் இருக்கக்கூடாது, முழுமையாக சங்கமம் இருக்கக்கூடாது, அளவோடு இருக்கிறது. அப்புறம் எல்லாவற்றிலும் அளவு, பேலன்ஸ்டு மைண்டு. உணவு சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருந்தாலும் தப்பு, ரொம்ப சாப்பிட்டாலும் தப்பு. பாருங்கள், அளவாக சாப்பிட்றதே கஷ்டம். ரொம்ப ருசியான பொருளை கொடுத்து 2ஓடு எந்திரிச்சுன்னா முடியாது, அதுக்கு சாப்பிடாமே இருந்துடலாம். அதே மாதிரி உறக்கம், செயல் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டு மைண்டு. பிறகு அஹிம்சை, உடல், உள்ளம், வாக்கு 3 நாளையும் துன்பப்படுத்தாமல் இருப்பது. இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நாம் படித்த தத்துவம் நம்மளுக்கு புரியும். ஒரு விஷயம் கவனமாக புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு இடம் சாமிகிட்ட ஒரு இடம் கேட்டேன். நான் சின்ன வயசில் ஒரு 20-30 வயசில் சாமிகிட்ட வகுப்பெல்லாம் போகும் பொழுது, சாமி எத்தனையோ சன்னியாசிகள் கூட இருக்காங்க, எவ்வளவோ நாங்கள் கிரகஸ்த வாழ்க்கையிலேருந்து வந்தேன், கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கேன், தபஸ்விகள் இருக்காங்க, இந்த வேதாந்தத்துக்குள்ளே அவங்க வரல, இந்த விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டேங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சொல்கிறதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கலையான்னு தெரியலை. ஏன்னா அவங்க உள்ளே வரல, எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? எனக்கு இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, புரிகிறது மாதிரி இருக்குது. அப்போ எப்படி சாமி நாங்கள் தபஸே பண்ணாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, அவங்க தபஸ் பண்ணுறதுக்கு புரியலை போலேன்னு சொன்னால் என்ன சாமி கரெக்டு அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாத வர முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இருக்குது, தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட, தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இந்த வாழ்க்கைக்கு வரலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இருக்குது. நீங்கள் வந்தவங்களுக்கு ஏதோ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் செஞ்சிருக்க, ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச கர்மா வேலை செஞ்சாதான் இதுக்கு வர முடியும், புரிய முடியும், அந்த குருவினுடைய சேர்க்கை வரும். இந்த சம்பந்தம் ஞானத்தை அடைஞ்சு பிறகு ஞான நிஷ்டை வரைக்கும் இந்த தர்மார்த்த காம மோட்சத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கிறது இருக்கிறதுனால தான் வர முடியும். அதனால் நம்ம தர்மத்தையும் விட்டுறக்கூடாது, சாதனைகளையும் விட்டுறக்கூடாது. கேட்டோம்னா நாம் எல்லாரும் இந்த தத்துவத்தை புரிஞ்சு பேரானந்த பெருவெள்ளத்தில் இருக்கலாம். ஆனந்தமாக இருங்கள் போட்டிருக்கார் போட. அந்த ஆனந்தம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆதி குருவையும் நமஸ்காரம் செஞ்சு, சுவாமி ஓங்காரானந்த சாமிஜி அவர்களையும் சமானந்த சாமி அவங்களையும் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.